வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. போன வீடியோவில் இடஒதுக்கீடு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதோட க்ரீமி லேயர் கான்செப்டையும் பார்த்தோம். இடஒதுக்கீடு விசஸ் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒப்பீடையும் பார்த்தோம். அதற்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் புரியும். போன வீடியோலேயே க்ரீமி லேயர் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்டரியும் அது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறதா நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கான்செப்ட் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் க்ரீமி லேயர் அப்படின்னா என்ன, அதோட ஹிஸ்டரி என்ன, தமிழ்நாட்டில் க்ரீமி லேயர் எந்த நிலையில் இருக்குது, அது சரியா தப்பா அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்ரீமி லேயர் அப்படின்னா என்னன்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரிவு எடுத்துப்போம், பிசி பிரிவு. இந்த பிசி பிரிவில் 2 பேரண்ட் இருக்காங்க. ஒன்று கல்வி பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்க இடஒதுக்கீடை பயன்படுத்தி, இன்னொன்று கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்காங்க. ஸோ 2 பேருமே பிசி பேரண்ட் தான். ஸோ இவங்களோட பிள்ளைங்க கவுன்சிலிங் போகும்போது இடஒதுக்கீடு மூலமாக யார் பலன் பெறணும் அப்படின்னா, கல்வி பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்க அந்த பேரண்ட்டோட பையன் பயன்பட்டால் நல்லது. ஓகேங்களா? இதுதான் க்ரீமி லேயரோட கான்செப்ட். ஸோ யாரெல்லாம் கல்வி பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள க்ரீமி லேயராக வகைப்படுத்தி அவங்கள இடஒதுக்கீட்டிலேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி பிரிவில் ஏற்கனவே இந்த க்ரீமி லேயர் கான்செப்ட் இருக்குது. அதை எஸ்சி எஸ்டி பிரிவுக்கும் கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற பரிந்துரையை ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் வச்சிருக்கு. அதை ஒட்டி இப்போ பாஜக அரசு அது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரீமி லேயரோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்தாகணும். ஓபிசி பிரிவில் பொருளாதாரத்தில் மேலே இருக்க ஒரு பிரிவினர், இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுக்கணும். அதுக்கு 1993 பிப்ரவரி 22ஆம் தேதி நீதிபதி ராம்நந்தன் தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குழு ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி ஒரு 6 பிரிவுகள், இந்த 6 ஜாப் இவங்களுக்கு இடஒதுக்கீட்டிலேருந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை வைக்கப்பட்டது. அந்த 6 ஜாப் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், மத்திய மாநில அரசு சர்வீஸ் கமிஷன் ஆணையர், மத்திய தணிக்கை ஆணையர், பாதுகாப்பு பிரிவில் கர்னல் மற்றும் அதற்கு மேற்பட்ட பொசிஷனில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீட்டிலேருந்து விலக்கு அளிக்கணும். இவங்கெல்லாம் க்ரீமி லேயர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதோட ஆண்டு வருமானத்தையும் சேர்த்தாங்க. இந்த க்ரீமி லேயரானது 1993 செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்துச்சு. ஸோ தொடக்கத்தில் ஆண்டு வருமானம் 1 லட்சமாக இருந்துச்சு. அப்போ 2004 அது 2.5 லட்சமாக மாற்றினாங்க. 2008 4.5 லட்சம், 2013 6.5 லட்சம், 2017 8 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அது 8 லட்சமாக கணக்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் க்ரீமி லேயரோட கான்செப்ட் என்ன? ஸோ யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி பிரிவில் க்ரீமி லேயர் இருக்குது, எஸ்சி எஸ்டி பிரிவில் இப்போ வரைக்கும் இல்லை. மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநில அரசும் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேரளா மத்திய பிரதேசம் எடுத்தீங்க அப்படின்னா சேம் க்ரீமி லேயர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆண்டு வருமானம் 8 லட்சம். ஆனால் தமிழ்நாட்டில் க்ரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக, பாமக, விசிக, மதிமுக போன்ற நிறைய கட்சிகள் க்ரீமி லேயரை எதிர்க்கிறாங்க. இப்போ அதிமுகவும் க்ரீமி லேயர் கான்செப்டை எதிர்க்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் க்ரீமி லேயரை கொண்டு வந்தாங்க. அதோட பின் விளைவுகள் என்னாச்சு அப்படிங்கிறதையும் சிம்பிளாக பார்ப்போம். 1979 ஜூலை 2 எம்ஜிஆர் ஒரு உத்தரவு கொண்டு வராரு. அதன்படி ஆண்டு வருமானம் 9,000க்கு கீழே இருந்தால் மட்டுமே இடஒதுக்கீடை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுக்கு அப்போதைய திமுக, திராவிடர் கழகம் எல்லாருமே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க, வழக்கும் போட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் எம்ஜிஆரோட உத்தரவுக்கு ஃபேவராக தான் தீர்ப்பு வழங்குச்சு. அதை ஒட்டி 1980 ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. இந்த க்ரீமி லேயர் கான்செப்ட் தான் அன்றைக்கி கேம்பெயினில் பிரதானமாக இருந்துச்சு. அதோட விளைவு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து 39 தொகுதிகளில் வெறும் 2 தொகுதிகள் மட்டும்தான் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஜெயிச்சது. ஸோ எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்திச்சிருக்கு. அதன் பிறகு இந்த க்ரீமி லேயர் கான்செப்டை அவர் அடியோடு நீக்கினார். இது தமிழ்நாடோட நிலைமை. ஓகே, இப்போ இந்த க்ரீமி லேயர் சரியா தப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். க்ரீமி லேயர் நமக்கு மேலாப்பில் கேட்கும்போது இது சரி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இது தப்புன்னு நம்ம சொல்லலை. என்ன அப்படின்னா, இந்த வருமானம் 8 லட்சம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அது மாத வருமானம், விவசாயம் சார்ந்த தொழில், இதிலேருந்து வர வருமானம்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க.
மற்றபடி இந்த வருமானத்தை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தோட நோக்கமே வந்து கேள்விக்குறியாகுது. அதனால தான் அம்பேத்கர் வந்து அப்பயே வந்து என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இடஒதுக்கீடு எப்பயுமே வந்து சோஷியலி பேக்வேர்டு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர எக்கனாமிக் பேக்வேர்ட் கான்செப்ட் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அம்பேத்கரோட வாதம். ஸோ ஸ்டில் அன்காஸ்ட் தமிழ் என்ன சொல்லுது அப்படின்னா, கிரீமி லேயர் கண்டினியூஸாக தப்புன்னு நம்ம சொல்ல, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி செய்யும் பட்சத்தில் இந்த கிரீமி லேயர் கான்செப்டை நம்ம வந்து கொண்டு வரலாம். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.